ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். என்னோட நேம் தவசி. நான் வந்து 12% லெவலில் இருக்கேன். என்னோடய அப்ளை நேம் பிரியா சிஸ்டர், பிரான்ச் டைரக்டர், ரிஜு பிரதர், ஸ்டார் டைரக்டர். இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்பவே சர்வசாதாரணமாக வந்துட்டு ஏற்படுது. ஹார்ட் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. உலகத்திலே இந்தியா தான் ஹார்ட் டிசீஸில் வந்துட்டு நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட விஷயம் இல்லை, ரொம்பவே வருத்தத்துக்குள்ளான ஒரு விஷயம். ஹார்ட் அட்டாக்னால் ரொம்பவே யங் ஏஜில் வந்துட்டு உயிரிழந்து போகிறாங்க. இது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குள்ளான விஷயம். கொரோனா வந்து உயிரிழந்தவங்களை விட ஹார்ட் அட்டாக்னால் உயிரிழந்தவங்க தான் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இதுக்கு தீர்வளிக்கும் விதமாக தான் வெஸ்டேஜ் கோயின்சிடென்ட் குயூட்டன் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்பவே நிறைய பெனிஃபிட் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட். இது வந்துட்டு ஒரு 10 பெனிஃபிட்ஸ், அதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல இப்போ கோயின்சிடென்ட் குயூட்டன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது ஒரு பேக் சால்யூபிள் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஒவ்வொரு செல்லுலேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மைட்டோகாண்ட்ரியா உள்ளே இருக்க முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த கோயின்சிடென்ட் குயூட்டன். மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். மைட்டோகாண்ட்ரியாவில் தான் வந்துட்டு செல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஊட்டச்சத்து உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த கோயின்சிடென்ட் குயூட்டன் வேலை தான் ரொம்பவே முக்கியமானது. எதுக்காகனா ஏடிபி என்ற அடினோன் பாஸ்பேட் அதை வந்துட்டு உற்பத்தி ஆகிறது வந்துட்டு இந்த கோயின்சிடென்ட் குயூட்டன் தான். இந்த கோயின்சிடென்ட் குயூட்டன் இல்லைனாலே வந்துட்டு செல்லு வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலைன்னா எந்த ஒரு வேலையும் நடக்காது. எந்த வேலையும் நடக்காட்டி டெத்து ஏற்பட்டுரும். கோயின்சிடென்ட் குயூட்டன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியா உள்ளே இருக்க ஒரு விஷயம்தான். இது வந்துட்டு பரவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்டில், லிவரில், லங்ஸில் அப்படின்னு எல்லா உறுப்புகள்லேயும் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டில் தான். ஹார்ட் வந்துட்டு பம்ப் ஆகக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த கோயின்சிடென்ட் குயூட்டன் தான். லேப்டாப்ன்றது அந்த அடிக்கக்கூடிய கோயின்சிடென்ட் குயூட்டன் தான் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு நார்மலாக நேச்சுரலாக நம்மளோட பாடியில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சடன் ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு இதோட லெவல் வந்துட்டு கம்மியாகுது. ஒரு எக்ஸாம்பிள், 35 வயசுக்கு மேலே வந்துட்டு இதோட லெவல் வந்துட்டு கம்மியாகுது. இதனால் வந்துட்டு பல வகையான வியாதிகளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு உள்ளாக்கும். இதில் வந்துட்டு குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஹார்ட் அட்டாக், அப்புறம் இது வந்துட்டு குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஹார்ட் அட்டாக், பிரெயின் டியூமர், டயாபெட்டிஸ், கேன்சர், கிட்னி டிசீஸ், ஆண்மை குறைவு, இளமையிலே முதுமை அடைய வேண்டியது, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மைட்டோகாண்ட்ரியா டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நல்லபடியாக ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்துட்டு கோயின்சிடென்ட் குயூட்டன் எவ்வளவும் முக்கியமானதுன்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 35 வயசுக்கு மேலே போனாலே வந்துட்டு கோயின்சிடென்ட் குயூட்டன் லெவல் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாகுது. அதை வந்துட்டு நம்ம எப்படி அதிகரிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ஒரு சில உணவுகள் மூலியமாக வந்து நம்ம அதிகரிச்சுக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பீஃபு, சிக்கன், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சில அனிமல்ஸோட பார்ட்ஸு, ஹார்ட்டு, லிவரு, கிட்னி, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பிட்டு வந்துட்டு அதோடய லெவலை வந்துட்டு நம்ம அதிகரிச்சுக்கலாம். ஆனால் இது வந்துட்டு நிறைய சாப்பிட்டாத்தான் நம்மளுக்கு கோயின்சிடென்ட் குயூட்டன் லெவல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு தான் நம்ம வெஸ்டேஜ் இருக்கே. மக்கள் நலனில் ரொம்பவே அக்கறை கொண்ட வெஸ்டேஜ் கோயின்சிடென்ட் குயூட்டன் அப்படின்ற சப்ளிமெண்ட்டு ரொம்பவே சூப்பராகவே வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு தீர்வு கிடைக்கும். வெஸ்டேஜ் கோயின்சிடென்ட் குயூட்டன் அந்த சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இப்போ 10 வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போனோம்னா ஹார்ட்டை வந்துட்டு வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட் வந்து ரொம்பவே வந்துட்டு ஆக்டிவாக வச்சுருக்கு. ஹார்ட் ஃபெயிலியர், கொரோனரி டிசீஸ் இதோட ஏற்படக்கூடிய உயிரிழப்பை வந்துட்டு கம்மி பண்ணுது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரனால மருத்துவமனைக்கு போகிறதவே ரொம்ப குறைச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில சீரியஸான காம்ப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் வந்துட்டு குறிப்பாகவே சொல்லி ஆகணும். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்துட்டு ஸ்டாட்டின் என்ற டேப்லெட் வந்து எடுத்துக்கிடுவாங்க. இதனால் வந்துட்டு மசில்ஸில் வந்துட்டு பெயின்றது வந்துட்டு வரும். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுனாக்கா 30 நாளைக்கு 100 mg ஒரு நாளைக்கு ரெண்டு வேளைக்கு வந்துட்டு இந்த கோயின்சிடென்ட் குயூட்டன் அந்த சப்ளிமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரதுனால 75 பேருக்கு வந்துட்டு
இந்த மசில் பெயின் வந்துட்டு இல்லாமல் போயிருக்கு அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு கருதப்படுது. ரெண்டாவது பெனிஃபிட், இது ஒரு ஆன்டி பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய உடம்புல அதிக அளவு ப்ராடக்டஸ், அதிக அளவு ஆக்சிடேஷன் டேமேஜ் வந்துட்டு தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்லில் வந்துட்டு இயல்பான வேலையை வந்து தடை செய்யுது. இது வந்துட்டு பல அபாயகரமான வியாதிகளை வந்துட்டு வழிவகை செய்யுது. இந்த நிலையை வந்துட்டு கோயின்ஸ்கியூட்டன் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பட்டு செல்களை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பாதுகாத்துது. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, இது லங்ஸுக்கு வந்துட்டு பேருதவி செய்யுது. கோயின்சின் கூட்டன் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு நுரையீரலுக்கு வந்துட்டு இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்துட்டு வராமல் வந்துட்டு தடுக்குது. இந்த கோயின்சின் கூட்டன் இது வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம நுரையீரலை வந்துட்டு பாதுகாத்துக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா, உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு உடம்பை வந்துட்டு வலுவுப்படுத்துறதுக்காக இந்த கோயின்சின் கூட்டன் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இது அதிகரிக்குது. இது ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு குறைக்குது. இந்த கோயின்சின் கூட்டன் வந்துட்டு ஆக்டிவிட்டி டேமேஜ் வந்துட்டு குறைக்கிறதுனால நல்ல கெப்பாசிட்டி, உடற்பயிற்சி செய்யும்போது நல்ல ஸ்டெமினா வந்து நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, கோயின்சின் கூட்டன் வந்துட்டு நம்ம பிரெயினில் உள்ள செல்லை வந்துட்டு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரைன் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஒற்றை தலைவலி ப்ராப்ளம் வந்துட்டு வந்துடும். அப்புறம் வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கின்சன் டிசீஸ், அந்த இதுக்கு வந்துட்டு இந்த வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் வந்துட்டு ரொம்பவே தீர்வளிக்குது. இதனால் கோயின்சின் கூட்டன் வந்துட்டு நம்ம கண்டிப்பாகவே எடுத்துக்கிட்டு ஆகணும். ஆறாவது பார்த்தீங்கன்னாக்கா, வயசானவங்களுக்கு ஏஜிங் ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்குது. கோயின்சின் கூட்டன் ஏஜ் ரிலேட்டடான டிஎன்ஏ டேமேஜை குறைக்கிறதுனால என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இளமையாகவே வச்சுக்கிறது வந்துட்டு இந்த கோயின்சின் கூட்டன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கோயின்சின் கூட்டன் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இளமையாகவே வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு இருக்க ஒரு நிலைமை வந்துட்டு கொடுக்கும். செவன்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, டயாபெட்டிஸ்க்கு வந்துட்டு இந்த கோயின்சின் கூட்டன் ரொம்பவே வரப்பிரசாதமாக வந்துட்டு இருக்குது. கோயின்சின் கூட்டன் வந்துட்டு ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரும்போது ப்ளட் சுகருக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எயித்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்துட்டு ஆண்மை குறைவுன்றது நாளுக்கு நாள் எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இந்த கோயின்சின் கூட்டன் வந்துட்டு எடுத்துக்கும் போது நம்மளோட ஸ்பெம் டென்சிட்டி, அடர்த்தி, செல்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிக்குது. அந்த ஸ்பெம் அதோட குவாலிட்டி வந்துட்டு இல்லைனாக்கா இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஈறுகள் வந்துட்டு வீக்கம், பிளட்டு, இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்துட்டு கோயின்சின் கூட்டன் வந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீலிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்புறம் டிஷ்யூ ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரியலுக்கு வந்துட்டு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் டென்த்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, கேன்சருக்கு ரொம்பவே வந்துட்டு வழிவகுக்குது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு கேன்சரோட செல்லை வந்துட்டு வளர விடாமல் தடுக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சூடான வந்துட்டு ஒரு சப்ளிமெண்ட்டு. 11th பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, ரேடியேஷன்லேருந்து நம்மளோட கண்ணில் உள்ள ரெட்டினா வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு பாதுகாக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம கோயின்சின் கூட்டன் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கணும். இது வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிட்ணும்னாக்கா 92 ml வந்துட்டு எம்ஜி வந்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெஸ்டேஜ் கேப்சூலில் பார்த்தீங்கன்னாக்கா 100 mg வந்துட்டு ஒவ்வொரு கேப்சூலையும் வந்துட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம 2 வேளைக்கு வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டேஜ் நமக்கு வந்து டீ பீரியடில் வந்துட்டு 915 ரூபாய்க்கு வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 33 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. இந்த கோயின்சின் கூட்டன் 35 வயசுக்கு மேலே எல்லாருமே, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே வந்துட்டு எடுத்துக்கிட ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்டும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது வராது. நம்மளுக்கு வந்துட்டு சொல்லப்படாத டிசீஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு கிளியர் ஆகுது. இதில் சொல்லப்பட்ட வியாதிகளுக்கு வந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.